டிஎஸ்எஸ் மணி நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். நித்தி ஆயோக் கூட்டம் இன்னைக்கு நடந்தது. 50% அளவிற்கான நிதி பகிர்வை எங்களுக்கு தரணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளாக நடந்த அந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் இப்போ போய் ஒரு 50% நிதியை கொடுக்கணுன்ற கோரிக்கையை முன்வைச்சிருக்கிற இந்த பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நிதி ஆய்வு கூட்டம் என்பதே முதல்ல இருந்த திட்டக்குழு என்பதை மாற்றி இப்படி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு எந்த அளவுக்கு அதாவது மத்தியத்துவப்படுத்தல் என்ற பார்வையை, நிதியெல்லாம் மத்தியத்துவப்படுத்தல் என்ற பார்வையை உள்ளார்ந்து வச்சுக்கிட்டு தான் என்ன ஒன்றிய அரசு இதை செய்கிறது என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளியில் வந்த வெள்ளிடை மலை. அதில் ஒரு தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மாநிலத்திற்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால 3 ஆண்டாக போகாமல் இருந்தாங்க. அதுதான், அதாவது இதன் மூலம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது என்பதற்கு தான் அதை செய்தது. இது ஒரு விதமான ஒரு டிப்ளமேட்டிக் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரெஷரைசேஷன், ஒரு நிர்பந்தம், அப்படியாவது கொடுத்து விடுவாயா எங்களுக்கு உள்ளதை அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும் பொழுது குறைந்தபட்சம் மத்தியிலிருந்து வர வேண்டிய தொகுப்பு நிதி, தமிழகத்திற்கான பங்கு வராமல் தொடர்ந்து பல்வேறு வேலை திட்டங்களை எடுத்துகிட்டு போக முடியாது. தேர்தல் வேற வருது. அதனால சரி, கடைசியாக அடித்து பார்ப்பதை நாம் நேரிலே போய் அந்த பந்தை அடித்து பார்ப்போம் என்பது தான் அந்த முதல்வர் எடுத்த முயற்சியாக தெரியுது. ஏன்னு சொன்னால் சந்திரபாபு நாயுடு பக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காட்சி ஊடகங்கள். ஏன்னா சந்திரபாபு நாயுடு மிகவும் நெருக்கமானவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவு இல்லாமல் இன்றைக்கி ஒன்றிய அரசு இருக்க முடியாது என்பது மோடிக்கு தெரியும். அமித்ஷாவுக்கு நினைவில்லாமல் இருக்கலாம், மோடிக்கு தெரியும். அதனால் மோடி என்பவருக்கு அந்த விஷயங்களில் ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் என்ற எல்லோரையும் அரவணைத்து கொண்டு தன்னுடைய வேலையை சாதித்து கொள்வது என்பதும், அரவணைக்காமல் வெட்டி விட்டு வேலையை சாதிப்பது என்பதும் உள்ள வேறுபாடாக இருக்கலாம் அமித்ஷாவுக்கும் அவருக்கும். இன்றைக்கி குறிப்பாக பாகிஸ்தானுடன் உள்ள பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனை என்பது போல் ஒன்றை காட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்குது ஒன்றிய அரசுக்கு. அங்கே தாக்கிய தீவிரவாதிகள் அவர்களை எதிர்ப்பது என்பது வேறு, பாகிஸ்தான் நாட்டையே காட்டுவது என்பது வேறு. அதில் எல்லா கட்சி தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் அநேகமாக இழுத்து போட்டு இல்லை, நீங்கள் இப்போ சொல்கிற புள்ளியில் பல ஆங்கிள் உள்ளே வச்சு பேசுகிறீங்க. நான் கேட்குறது, இந்த நிதியை பெறுவேன் அப்படின்ற ஒரு சூளுரையோடு தான் இங்கேருந்து டெல்லிக்கு போனார். 50% நிதியை கேட்டிருக்கிறார். இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கு. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 50% நிதியை பகிர்வு கொடுங்கன்னு வலியுறுத்துறதும், பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறது நீங்கள் இணைந்து பணியாற்றுங்க அப்படின்ற ஒரு வலியுறுத்தலை மாநிலங்களுக்கு சொல்கிறது. அப்படின்றப்போ 2 பேரும் அவங்கவுங்களோட ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் பலிக்குன்ற பார்வை வரும்ல? இல்லை, நிதி ஆயோக்கில் போய் நீங்கள் நிதியை பற்றி தான் பேச முடியும். அதுக்காக எங்களுடன் இணைந்தே நீங்கள் இருங்க, இணக்கமாக இருங்க, எங்களை எதிர்த்து எதுவும் பண்ணாதீங்க. இல்லை, நான் கேட்குறது அது கிடையாது. நான் கேட்குறது, நிதியை பகிர்ந்திருக்கிறதுலே பாரபட்சம் இருக்குது, ஒரு தெளிவான திட்டமிடல் இல்லை, கொள்கை இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆமாம், பீகாருக்கு ஏன் நிதி கொடுக்குறாங்க, ஆந்திராவுக்கு ஏன் நிதி கொடுக்குறாங்க, எந்த ஸ்கேல் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்றது தெரியல. இன்னொன்று, தமிழ் மொழிக்கான நிதியை ஒப்பிடுறப்போ சமஸ்கிருதத்துக்கான நிதி கூடுதலாக ஒதுக்கப்படுது, அதுக்கான ஸ்கேலும் நமக்கு தெரியல. அப்படின்றப்போ நிதி பகிர்வில் ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படாத சூழலில் 2 பேரும் அவங்கவுங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் உறுதியாக இருக்கிறது அப்படின்றது இந்த பிரச்சனை தொடரும்ன்றதை வெளிப்படுத்துதா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நிதி என்பதாக ஒரு 2000 கோடியை அவங்க நிறுத்தி வைத்திருப்பதும், நாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை உச்சநீதிமன்றம் சென்றிருப்பதும் எல்லோருக்கும் தெரிந்த பகிரங்கமான செய்தி. அதுவும் உள்ளார்ந்து இருக்குது. நீங்கள் இணங்கி செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிடுங்க, மும்மொழி கொள்கையை. அதே மாதிரி நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய NEPன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதையெல்லாம் அமுல்படுத்துங்க என்பது தான் மோடியினுடைய அந்த வார்த்தைக்கான பொருள். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் தருவோம் என்று சொல்வது தான் அது மறைமுகமான பொருள். அப்படி இருக்கும்பொழுது நேரடியான முரண்பாடு தான் அதில் தெரியுது. அந்த அரசியல் என்பது நடந்திருக்கிறது என்பது தான். இதில் என்ன அரசியல் நடந்திருக்குது? நீங்கள் ஒரு பக்கம் இதில் ரொம்ப முக்கியமானதாக ஒரு புள்ளி நீங்கள் சொல்கிறீங்க, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவுட், முதலமைச்சர் ஸ்டாலின் இன்
அப்படின்றதும், சந்திரபாபு நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு 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 இடத்துல ஒன்றா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்குறப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குதா? இது ஏதோ ஒன்று வகையில் தமிழ்நாட்டுக்கான நிதி ஆதாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வியூகமாக மாறுமா? இல்லை, அதாவது இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறதா நீங்கள் கேட்டது வந்து இபிஎஸ்சினுடைய கேள்வி, சரிதானுங்களா? அவர் அதே மொழியில் தான் சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி கண்டிப்பாக ஆளுங்கட்சியினுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் அரசியல் ரீதியாக விமர்சித்தாகணும், அதை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதில் தமிழ்நாடுக்கான வியூகம் என்று சொன்னால் இதை ஒரு தந்திரம்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் நிதிஷ்குமார் அவுட்டு, ஸ்டாலின் இன் என்பதாக நான் பார்க்க முடியல. ஏன்னு கேட்டால் நிதிஷ்குமார் ஒன்றும் முரண்பாடுகளை காட்டவில்லை. அங்கே தேர்தல் நடக்க இருக்குது, அதற்கான பணிகளில் இருந்திருக்கலாம். நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்குதே என்பதாக நமக்கு நல்லா கொடுத்துட்ருக்காங்களே என்பதற்காக அவர் வந்து இன்னமும் கொடுப்பாங்க தேர்தல் நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருப்பதனால என்று நம்பலாம். அது வேறு விஷயம். சந்திரபாபு நாயுடு என்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் உள்ள உறவு தான் நான் சொன்னேன். அது வந்து இசைவாக இருக்கும். அந்த இசைவு தமிழ்நாட்டுக்கு என்ன ஆதாயத்தை வாங்கி கொடுக்கலாம், அதையும் கூட பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு இப்பொழுது நிதியை எப்படியும் பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் தேவை என்பது தமிழக முதல்வருடைய அந்த செயல் தந்திரமாக இருப்பது என்பது தான் வந்து அதில் காட்டுது. இதில் சந்திரபாபு நாயுடுவால் என்ன கீ ரோல் ப்ளே பண்ண முடியும்ன்ற? சந்திரபாபு நாயுடு சொன்னாலே, உடன் இருந்து கருத்து சொன்னாலே அது மோடியை வந்து செல்வாக்கு செலுத்தும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாருன்றீங்களா? முதலிலேயே என்ன வந்துச்சுன்னா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவருடைய ஆதரவில் இந்த சிறுபான்மை அரசாங்கம் இருக்குதே, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, மோடி அரசாங்கம், அது வந்து தன்னுடைய ஆட்சியை தொடங்கும் பொழுதே என்ன நடந்துச்சு என்று கேட்டால், சந்திரபாபு நாயுடு மூலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை பேச வைப்பார் என்று திமுக சார்பு 7 ஊடகங்களே கூட என்ன ஸ்டாலின் விஷயத்தில் சொன்னாங்க, எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அந்த எடுபடவில்லை என்பதும் அதற்கு பிறகு வந்த நடைமுறையாக இருக்குது. அதனால் இந்த எதிர்பார்ப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குது. அவர் வந்து தென் மாநிலம் என்ற ரீதியிலும் அதை வந்து சொல்லலாம், அப்படி சொல்ல முடியும். அவரும் கூட இருக்கும் பொழுது ஒரே கருத்தை சொல்லும் பொழுது மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு என்பதாக அதில் படியுது. அதனால் நீங்கள் சில மாநிலங்களுக்கு மட்டுமே உயர்த்தி கொடுத்த சென்ற முறை நடந்ததற்கு முரண்பாடான கோரிக்கையை நம்ம முதல்வர் வச்சிருக்கிறாரு. இன்னமும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவரான நயினா நாகேந்திரன் நிதியை அதிகமாக பெற்றுக்கொண்டு வாருங்கள் பேசி என்பதாக சொல்லியிருக்கிறார் என்பது நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் அவர்களும் கூட அந்த புரிதலில் தான் இருக்காங்க. நிதியை அதிகமாக பெற்றுக்கொண்டு வரணும் என்பது ஒரு கோரிக்கை. அதை பாஜகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் சொல்கிறாரு, தமிழக முதல்வர் மட்டும் சொல்லலை. இபிஎஸ் மட்டும் இந்த அணுகுமுறை என்பது நீங்கள் வந்து கருப்பு கொடையிலிருந்து வெள்ளை கொடைக்கு மாறுகிறீர்கள் என்பதாகவும் நீங்கள் அங்கே செல்கிறீர்கள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நீங்கள் வந்து திமுகவை சந்தேகப்படலாம், அதிமுகவை சந்தேகப்படலாம் திமுக, அதற்காக வந்து பாஜக அகில இந்திய தலைமையவே சந்தேகப்படுறீங்களா என்று சிலர் கேட்கவும் செய்கிறாங்க ஊடகங்களில். சந்தேகப்படுகிறார் என்பது தான் யதார்த்தத்திலும் கூட வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அந்த விஷயம் இறங்கி போகிறாங்க அல்லது பணிவாக போகிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரத்திற்கான ஒரு நடவடிக்கையா? ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக நிதி வேணும்னு பயங்கரமாக அக்ரெசிவாக ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் தான் நிதி கொடுக்க முடியும்னு தர்மேந்திர பிரதான் சொல்கிறப்போ அப்போலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு உணர்வுன்றது தமிழ்நாட்டுக்குள்ளே திமுகவால் கட்டமைக்கப்படுது. திமுகவால் மட்டுமல்ல, அது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இன்னமும் சொல்ல இப்போ இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? இப்போ இதில் இறங்கி போய் மத்திய அரசோடு நிர்வாக ரீதியிலான ஒரு தோழமை உணர்வோடு போய் நம்ம நிதியை வாங்கலான்ற நிலைக்கு வந்திருக்குதா திமுக? இப்போதைக்கு அவர்கள் கூட்டணி வேறு, இவர்கள் கூட்டணி வேறு தான். அது இப்போதைக்கு எந்த மாற்றமும் ஆகப்போவது இல்லை. எதிர்காலம் என்பது எதிர்காலம் கையில். அப்படி இருக்கும் பொழுது நிர்வாக ரீதியில் என்று சொன்னால் நாங்கள் கொள்கை ரீதியாக என்இபி விஷயத்திலையோ மும்மொழி கொள்கை விஷயத்திலையோ மாற்றி பேச முடியாது. ஏன்னா அதிமுக அதே மொழி தான் பேசுது. இன்னமும் சொல்லப்போனால் எந்தே நேரத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் ஆர்பிஐயிலிருந்து நகைக்கடனுக்காக புதிய விதிகளை போடும்பொழுது அந்த விதிகளுக்கு எதிராக இங்கே உள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசும்பொழுது அதே வார்த்தைகளை எடப்பாடி பேசியிருக்கிறார். அதுவும் நேற்றே வந்துருச்சு, புரியுதுங்களா? அப்போது எல்லார் விஷயத்திலையும் வந்து மாநில கட்சிகள் எதிராகத்தான் இருக்கிறார்கள் மத்திய அரசினுடைய அணுகுமுறைக்கு என்பதில் மாறுபாடில்லை. ஆனாலும் கூட நீங்கள் வந்து
இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்காக போய் விழறீங்க என்பதுதான் இவருடைய விமர்சனமாக அது சரியான பார்வையா? இந்த அரசியலை ஏன் அவங்க கட்டமைக்கிறாங்க அதிமுக? செய்துதான் ஆகணும். அதாவது திமுக அதிமுகவை எதிர்த்து ஓராண்டு தான் இருக்குது தேர்தலுக்கு, சொல்லி ஆகணும். அதிமுக திமுக எதிர்த்து ஒவ்வொரு மூவையும் சந்தேகத்தை வந்து கிளப்பித்தான் ஆகணும். அதுதான் அவர்களுடைய அரசியல். அதனால சொல்கிறாங்க. அது நடந்திருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே நேரத்தில் நெருக்கம் அதுக்கான அளவுகோலாக மாற முடியுமா? நீங்கள் வந்து அதாவது நேரடியாக தனிப்பட்ட முறையில் போய் பேசி விட்டுருங்க, அமலாக்கத்துறையில் கொஞ்சம் வேண்டாம், தம்பி மேலே உள்ளதெல்லாம் அப்படின்னு பேசுவது என்பது வேறு. ஆனால் உங்களுடன் நாங்கள் பகை இல்லை என்று நேருக்கு நாள் பார்த்த பிறகு, நன்றாக பேசிய பிறகு முகதாட்சண்யம் என்று ஒன்று உண்டு. அது ஒரு அரசியல். அந்த அரசியல் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இதனால் இபிஎஸ் சொல்லதை பார்த்து காங்கிரஸ் சந்தேகப்பட்டுருவாங்களா என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிகளையும் சோனியாவையும் ராகுலையும் நேற்று பார்த்துட்டு சோனியா அப்போ தான் உடல்நிலைக்காக வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு வராங்க, அதனால் அதையும் விசாரிச்சிருப்பார். டெல்லி செல்லும் பொழுதெல்லாம் நான் பார்க்கத்தான் செய்கிறேன்னு ஊடகத்துக்கும் சொல்லியிருக்காரு. அரசியலும் பேசினோம் என்று சொல்கிறார். அப்போ டெல்லி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் வெற்றியா என்ன நிலையில் இருக்கு? ஸ்டாலினுடைய டெல்லி பயணம் வெற்றிக்கான, அதாவது தன்னுடைய எதிர்பார்ப்பான அந்த நிதியை பெறுதல் என்பதற்காக அழுத்தமாக சொல்லிவிட்டோம் என்ற அளவுக்கு வெற்றி. அதே சமயத்தில் வந்து சோனியாவிடமும் பார்த்து அப்படியெல்லாம் நாங்கள் அரசியல் ரீதியாக தெளிவாக தான் இருக்கோம் என்று சொல்லுகிறார், அரசியலும் பேசினோம் என்பதில் என்ற அளவுக்கு வெற்றி. ஆனால் முழு வெற்றி, அதிக வெற்றி மோடிக்கா என்று தான் நீங்கள் கேட்கணும். எப்படி சொல்கிறீங்க? அது தெரியலையே. அதாவது முரண்பட்டு போனவர்கள் இணங்கி வருகிறார்கள் எனும் பொழுது, பழனிசாமியே சந்தேகப்படும் அளவுக்கு இணங்கி வருகிறார்கள் எனும் பொழுது அது மோடிக்கு வெற்றின்னு தானே அவங்க சொல்லுவாங்க. பேசலாம்.